வயிறு எப்படி அப்படி 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 அமைக்க போறேன். நான் சொன்னேன், தேடுப்பா, தேடு தேடு தேடு. எங்க ஆண்டவர் என்ன சொன்னாரு? தேடினாலும் காணாதப்பா சொன்னார். நீ தேடி தேடி பாரு, என் வயிற்றுல எதுவுமே இருக்காது, அப்பண்டிஸ் இருக்காது, எண்டைஸ் இருக்காது. கர்த்தர் உருவாக்குன சரிதான் இது நீ சொல்லிட்டு என்ன பண்ண, நான் மனசுல நினைச்ச என் மகளா என்ன மம்மி சிரிக்கிறீங்க, அவங்கள போட்டு அமுக்கி 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 தர்றாங்க. அவன் சொன்ன என்னம்மா, அந்த இந்து டாக்டர் பட்ட அடிக்கிற டாக்டர், அவர் வாயில வருது என்ன வருது, என்னம்மா தேடினாலும் காணுமே, தேடினாலும் காணாது இருப்பாங்க. எவ்வளவு பெரிய அற்புதம் கர்த்தர் செஞ்சிருக்காரு. விசுவாசிக்கணும். கேட்கும் போது ஆண்டவர்கிட்ட உறுதியா கேட்கணும், நம்பிக்கையோட கேட்கணும், விசுவாசத்தோடு கேட்கணும். கர்த்தர் செய்வார். நமக்கு சில நேரத்துல உடனே செய்வாரு, சில நேரத்துல கொஞ்சம் லேட்டா செய்வார். அதுக்குள்ள நம்ம சோர்ந்து போக கூடாது. ஏன் செய்யல ஆண்டவர், ஏன் செய்யல ஆண்டவர் கேட்க கூடாது. பொறுமையா காத்துக்கிறது பெரிய காரியம். அற்புதம் சார் கர்த்தர் உடனே அல்ல டாக்டர் சொன்னா உங்களுக்கு கர்த்தர் வரலட்சுமி மேடம் சொன்னா, ஏன் சிஸ்டர் உங்களுக்கு ஆபரேஷன் எல்லாம் ஒண்ணு இல்லை, அப்பண்டிஸ் எல்லாம் ஒண்ணும் இல்லை, நல்லா கிறிஸ்துமஸ் கொண்டாடுங்க போங்கன்னு சொல்லி அனுப்புனாங்க. கர்த்தருக்கு மகிமை. எனக்கு ஆபரேஷன் இல்லை, ஒண்ணு இல்லை, கர்த்தர் நல்ல சுகத்தை கொடுத்தா கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். உண்மையான கர்த்தர் நல்லவர். நம்ம கேட்கும் போது கர்த்தர் என்ன பண்ணுவாரு, அற்புதம் செய்கிற தேவனா இருந்து அற்புதம் செய்கிற தேவனா இருக்கிறார். கர்த்தருக்கே மகிமை உண்டாதாக. ஆமென்.